கணவனின் முன்னாள் காதலி. சிறுகதை. வீட்டின் முன் கார் வந்து நிற்க கணவன் அலுவலகத்திலிருந்து வந்துவிட்டான் என்பதை அறிந்து கொண்டாள் ரமா. வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு வாசலில் உட்கார்ந்திருந்தாள். இந்த அபார்ட்மெண்ட் யுகத்தில் சிறு சதவீதங்களே வாழ்ந்து கொண்டிருக்கும் தனி வீடு அவர்களுடையது. அன்று மாலை 6 மணிக்கே வந்துவிட்டிருந்தான் ராம். சாதாரணமாக இரவு 8 மணி ஆகிவிடும். கம்பெனியில் பெரிய பொறுப்பு. டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் அவன். காரின் கதவு திறக்க ராமுடன் ஒரு பெண்ணும் இறங்கினாள். ரமாவின் புருவங்கள் உயர்ந்தனர். ஹீரோயின்களை சினிமாவில் தான் பார்த்திருக்கின்றாள். இப்பொழுது நேரில் பார்க்கிறாள். அழகென்றால் அப்படியொரு அழகு. அளவான உடம்பு, சிவப்பு நிறம், அவன் மயக்கும் கண்கள். இருவரும் காம்பவுண்டை அடைய கதவை திறந்தாள். அந்த வரவேற்பு கணவனுடன் வந்த அந்த பெண்மணிக்கு. மாபானு. ராம் அவனை வரவேற்றான். வீட்டினுள் நுழைந்து சோஃபாவில் அமர்ந்தாள் அவள். என் செக்ரட்டரி. ரமாவிடம் அறிமுகப்படுத்திவிட்டு தானும் ஒரு சோஃபாவில் அமர்ந்தான். என்ன சாப்பிட்றீங்க? ஸ்நாக்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ், காஃபி? ரமா, நீ ஒன்று பண்ண. பிஸ்கட்டு, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் பானுவுக்கு கொடுத்துடு. எனக்கு சூடா ஒரு கப் காஃபி கொண்டு வா. ராம் சொன்னதை ஏற்று கிச்சனுக்குள் சென்றாள் ரமா. 2-3 நிமிடங்களில் கொஞ்சம் பிஸ்கட், மிக்சர், ஒரு குளிர்பான கோப்பை இவற்றுடன் 2 காஃபி கப்புகளையும் எடுத்துக்கொண்டு வந்து டீபாய் மீது வைத்துவிட்டு தானும் ஒரு கப் காஃபி கப்பை எடுத்துவிட்டு அமர்ந்தாள். மானுவை பார்த்து புன்னகித்தாள் ரமா. உங்க அழகை பார்த்து நானே அசந்து போயிட்டேன். மிஸ் இந்தியா போட்டிக்கு போனீங்கன்னா நீங்க தான் ஜெயிப்பீங்க. பாருங்க, நானே உங்களை கண்ணு வச்சிட்டேன். வீட்டுக்கு போனதையும் சுத்தி போட சொல்லுங்க என மனதார பாராட்டினாள் ரமா. பானுவின் முகத்தில் பெருமிதம் படர்ந்தது. தேங்க்ஸ்ங்க. உங்க சொந்த ஊர் எது? உங்க ஹஸ்பண்டோட ஊர் மதுரை தானே? அதுவும் தான் சொல்லிவிட்டு பிஸ்கட்டை எடுத்து பானு வாயில் போட்டு கொண்டாள். ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க? ரமா இப்படி கேட்டதும் ராமின் முகம் மாறியது. ரமாவையும் பானுவையும் மாறி மாறி பார்த்துவிட்டு சோஃபாவில் நெளிந்தான். பார்வையால் பானுவிடம் கெஞ்சினான். அதை அலட்சியப்படுத்திவிட்டு ரமாவை உற்று பார்த்தாள் பானு. வெகு சுமாராகத்தான் தெரிந்தாள். பானுவின் கண்களில் கர்வம் படர்ந்தது. என்ன கேட்டீங்க? கல்யாணம் பத்தி தானே. உங்ககிட்ட ஒன்று சொல்றேன். இங்க நான் வந்ததே உங்களை பார்க்கணும்னு தான். அப்புறம் இன்னொன்னு, என்னை நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே என்றாள். என் அழகை பாராட்டினீங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப சாதாரணமா தான் இருக்கீங்க. அது எனக்கே தெரியும் பானு என இயல்பாக சொன்னாள் ரமா. இதுவரை எனக்கு நிச்சயம் செய்தப்போ இவரோட பர்சனாலிட்டிக்கு நான் சரிப்பட மாட்டேன்னு ரொம்ப தயங்கினேன். எங்க வீட்டுல 2 பேரோட ஜாதகமும் செட் ஆயிருச்சு. அதனால கன்வின்ஸ் பண்ணாங்க. சரி, அதை விடுங்க. நான் என்ன விஐபியா? என்னை எதுக்கு நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்க என கேட்டாள் ரமா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டீங்கல்ல, ஆகல. உங்களை பார்க்க வந்ததுக்கே அதுதான் காரணம். ராமின் முகத்தில் வியர்வை துளிகள் பூத்தன. புரியலையே பானு. ரமாவின் முகத்தில் கேள்வி படர்ந்தது. நானும் ராமுவும் ஒருத்தரை ஒருத்தர் அப்படி காதலிச்சோம். பட்டென்று விஷயத்தை உடைத்துவிட்டு ரமாவை குரூரமாக நோக்கினாள் பானு. ரமா தன் கண்களை விலக்கி வேறு பக்கம் பார்த்தாள். உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டதும் ராம் இந்த ஊருக்கு வந்துட்டாரு. நானும் என் அப்பாவும் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதுனால இப்போ இங்க வந்துட்டோம். ராம் ஆஃபீஸ்லயே, அதுவும் அவருக்கு செக்ரட்டரியா வேலை கிடைச்சிருச்சு. தினமும் அவர் கூடவே இருக்கிற மாதிரி என. என்ன ரமா, திடீர்னு அமைதியாயிட்டீங்க? பழையபடி இயல்பாக பானுவை ஏறிட்டாள் ரமா. உங்க காதல் பத்தி இவர் எங்ககிட்ட எதுவும் சொன்னதில்ல. சரி, நீங்க ஏன் இவங்கள காதலை பண்ணல? வேற வேற ஜாதி. என் வீட்டில் சம்மதிக்கல. செத்துடுவேன்னு அம்மா மிரட்டிட்டாங்க. அம்மா அப்பா பேச்சை மீறி பானுவை கல்யாணம் செஞ்சுக்க முடியல. வியர்வையை துடைத்தபடி ராம் பதிலளித்தான். உயிருக்கு உயிராக காதலிச்சோம் ரமா. ஒரு நாள் கூட என்னை பார்க்காம ராம்னால இருக்க முடியாது. என்னாலையும் ராம பார்க்காம இருக்க முடியாது. நாங்க சுத்தாத இடமே இல்லை தெரியுமா? அவர் கனவுல நானும், என் கனவுல அவரும் என அடுக்கடுக்காக அடுக்கினாள் பானு. சட்டென்று எழுந்தாள் ரமா. பேசிட்டு இருங்க, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு என நகர்ந்தவள் சாப்பிட்டு போங்க என்று சொல்லிவிட்டு திரும்பினாள். பானுவின் பதிலை எதிர்பார்க்காமல் கிச்சனுக்குள் நுழைந்தாள்.
பானுவின் பேச்சு சத்தமும் சிரிப்பொலியும் வீடு முழுக்க எதிரொலித்தது. ஆனால் ஒருமுறை கூட ராம் குரல் ரமாவுக்கு கேட்கவே இல்லை. 20 நிமிடங்களுக்கு பின் கிச்சனில் இருந்த ரமாவின் பின்னால் பானுவின் குரல் ஒலித்தது. நான் வரேன் ரமா, நான் வந்தது உங்களுக்கு சந்தோஷமா என கேட்டாள். ரமா திரும்பி அவளை விழித்தாள். வெற்றி பெருமிதத்துடன் பானு சிரித்தாள். பானு என குரல் கேட்டு திரும்பியவள் ரமாவை கண்டதும் அதிர்ந்தாள். உங்களை எப்படி நான் கான்டாக்ட் செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ரமா புன்னகைத்தாள். தேங்க்ஸ் காட், எதேச்சியா இன்னைக்கு உங்களை என்னால் பார்க்க முடிஞ்சுது. உங்க கூட கொஞ்சம் பேசணும், காஃபி சாப்பிடலாமா? பானுவுக்கு எதுவும் புரியவில்லை, ஆனாலும் மறுக்கவில்லை. இருவரும் அருகிலிருந்த ரெஸ்டாரண்ட் சென்று எதிரெதிரே அமர்ந்தார்கள். ஆர்டர் செய்த காஃபியும் அனல் பறக்க வந்தது. என்ன பேசணும் ரமா? உங்ககிட்ட நான் சாரி கேட்கணும். எதுக்கு? பானுவுக்கு தலை சுற்றியது. அன்னைக்கு அப்படி நடந்ததுக்கு. பானுவுக்கு பேச்சு எதுவும் வரவில்லை. நீங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சதா சொன்னதும் என்னால ஜீர்ணிக்க முடியல. நானும் மனுஷி தானே, அதனால தான் நான் எந்திரிச்சு போயிட்டேன். நீங்க போனதும் மனசால மட்டும்தான் நீங்க 2 பேரும் காதலிச்சிங்கன்னு ராம் என்கிட்ட ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ரமா, அது யோசிச்சு பார்த்தப்ப நான் எப்படி இருப்பேன்னு பார்க்கறதுக்குத்தான் நீங்க வந்தீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. உங்களை விட நான் அழகா இல்லாமல் இருக்கலாம். அழகு இல்லைன்னு தெரிஞ்சதும் உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்குது. தன்னை விட சுமாரானவன் நம்ம காதலனை தட்டிட்டு போயிட்டாலேன்னு. அதனால தான் என்னை வெறுப்பேத்துற மாதிரி நடந்திருக்கீங்க. இது தெரியாம நான் வேற அப்படி நடந்துக்கிட்டேன். அதனால தான் சாரி கேட்க நினைச்சேன். பானு பேச்சிழந்து ரமாவையே பார்த்து கொண்டிருந்தாள். ரமாவே தொடர்ந்தாள். உங்க மனசுல இருக்கிற ஏமாற்றம் நியாயமானதுதான். காதலி என்கிற இடத்துல இருந்து இப்போ ஒரு செக்ரட்டரியா, அதுவும் சக ஊழியரா அவர் கூட வேலை பார்க்க வேண்டிய சூழல் உங்களுக்கு. யூனோ ஒன் திங், ராம் என்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறார். தனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சிருக்கிறதா அடிக்கடி சொல்றார் என்றாள். மேபி அழகான மனைவி கிடைக்காம போயிருக்கலாம். இந்த விஷயத்துல மட்டும் அவருக்கு லைட்டா பேட் லக்கு தான். பானு தலை குனிந்தாள். அவள் கரங்களை ரமா பற்றினாள். எப்பனாலும் எங்க வீட்டுக்கு வாங்க, எனக்கும் நீங்க ஃப்ரெண்டு தான். ரமா, ஆக்சுவலா நான் தான் உங்ககிட்ட சாரி என பானுவின் குரல் தழுதழுத்தது. என்ன இது? கண்ணை தொடைங்க. தன் கர்ச்சீப்பை எடுத்து ரமா கொடுத்தாள். துடைத்து கொண்டு நிமிர்ந்த ரமாவை பார்த்தாள். தன்னை விட பேரழகியாக அவள் தெரிந்தாள். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற கதைகள் தினமும் இரவு 10 மணிக்கு வரும்.